இத இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்குள்ள அடக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா, அதையும் தாண்டிய பெரிய பெரிய பிரச்சனைகளும், சிக்கல்களும் இந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. இதுவரைக்கும் மாநிலங்கள் தான் பாடத்திட்டங்கள உருவாக்குனாங்க. ஆனா, இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன்ங்கிற NCFSE அப்படிங்கிற அமைப்பு மூலமா தான் இனிமே பாடத்திட்டங்கள வகைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசென்ட்டா மத்திய அரசுடைய பாடத்திட்டங்கள்ல என்ன மாதிரியான மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹரப்பன் சிவிலைசேஷன என்னன்னு மாத்திருக்காங்கன்னா, சரஸ்வதி சிவிலைசேஷன்னு மாத்திருக்காங்க. இந்த சரஸ்வதி நதிங்கிறது எங்க இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி. ஆனா, அந்த நதிக்கு பக்கத்துல தான் இவங்க இருந்தாங்கன்னு சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று குறிப்புகள்ங்கிறது மொத்தமா தூக்கப்பட்டிருக்கு. வர்ணா சிஸ்டம்ல தான் கேஸ்ட் உருவாயிருக்கு அப்படிங்கிற தகவலும் தூக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட தலித் மூவ்மெண்ட்ஸ் உடைய ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள்லாம் காலி. முக்கியமான கவிதைகள் தூக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி செய்த தியாகங்கள் காணாம போயிருச்சு. அவரு மேல ஏற்கனவே செய்யப்பட்ட அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ஸ்லாம் என்னென்ன, அது யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம்லாம் தூக்கப்பட்டிருக்கு. உட்டா மகாத்மா காந்தி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாருன்னு கூட கிளப்பி விடுவாங்க போல. இப்படி என்ன வேணா மேனிபுலேட் பண்ண முடியும். நாளைக்கு சோழர்கள் வரலாறு பற்றின குறிப்புகள் இருக்காது. பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. நாம யாரு, நம்மளுடைய மொழி என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியாத அளவுக்கான ஒரு கல்வி அமைப்புங்கிறது உருவாக்கப்படும். அதுதான் இந்த புது கொள்கைங்கிறது கொண்டு வரக்கூடிய ஒண்ணா இருக்கு.